ஆக ஆடவனுடைய பலகீனம் பெண்மையினுடைய பலம் என்பதை வைத்து ஆடவனை வன்மையானவனாக்கி பலகீனப்படுத்தினார்கள், பெண்ணை மென்மையானவளாக்கி பலப்படுத்தினார்கள். மெல்லியலால் என்று அழைத்தார்கள், ஆடவனை வல்லியம் என்று அழைத்தார்கள். பெண் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமே கற்பித்தார்கள். மேகம் போன்ற கூந்தல், பிறை போன்ற நெற்றி, எள்ளுப்பு போன்ற நாசி, குவளை போன்ற கண்கள், பால் போன்ற கன்னம், பவளம் போன்ற ஒரு இதழ், தங்கு போன்ற கழுத்து, அன்னம் போன்ற நடை, மெல்லிய இடை, இடை உண்டோ இல்லையோ என்கிற மாதிரி இடை. இந்த காலத்துல எல்லாம் இடை என்பது, இடை என்றால் என்ன? கால் என்கிறார்களே, உடம்பிலே கால் பாகம் முழங்கால் வரைக்கும், இடையே அரை என்பார்கள். அது அரை பாகம். அளந்து பார்த்தால் சரியா இருக்கணும். இடையில இருந்து தலை வரைக்கும் 2 அடி இருந்தால் இடையில இருந்து பாதம் வரைக்கும் 2 அடி தான் இருக்கணும். காலில இருந்து எடை 3 அடி, இடையில இருந்து கழுத்து 3/4 அடி இருந்தால் நல்லா இருக்காது. அப்புறம் சபாநாயகரைத்தான் போக வேண்டியிருக்கு. ஆகவே உருவம் என்பது ஆடவனுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, இவள் வன்மையானவள் என்றால் மென்மையானவள் என்றால் அவளுக்கு அந்த மென்மையைத்தான் போதிக்க வேண்டும். இடை உண்டோ இல்லையோ என்பார்கள். நான் சில சமயங்களில் பாட்டு எழுதுவேன், சின்ன இடை குலுங்க என்று எழுதிட்டு இப்ப ப்ரொடியூசர் கேட்பேன், யார் சார் ஹீரோயின், வேற சொன்னவனே மாத்திடுவேன் இடையே. இங்கே சின்ன இடையே கிடையாது சினிமா உலகத்தில். எல்லாம் தலையிலிருந்து கால் வரை முழு முழு முழுன்னு ஒரே மாதிரி, எல்லாம் 2 உரலுக்கு சேலை கட்டின மாதிரி வந்து நிக்கிறதே தவிர அந்த இடை என்பது கிடையாது. அம்பள வெவ்வள வவ்வளவே விழி ஆழ்ந்த கோவை செம்பள மெவ்வள வவ்வளவே இதழ் சீர்கொள் வஞ்சி கொம்பள வெவ்வள வவ்வளவே இடை கூர் எலுமி செம்பளம் எவ்வள வவ்வளவே தனம் தையலுக்கே என்றார். அம்பளவு இருக்க வேண்டும் விழி, அம்பளவு எவ்வளவு அவ்வளவு விழி, ஆர்ந்த கொவ்வை செம்பவளம் எவ்வளவு அவ்வளவு இதழ், வஞ்சி கொம்பளவு எவ்வளவு அவ்வளவு இடை, கூர் எலுமி சம்பளம் எவ்வளவு அவ்வளவு தனம் தையலுக்கே என்றார். ஆக அளந்து வைத்திருந்தார்கள் பெண்ணுக்கு. பெண் குனிந்து நடந்தால் அழகு, ஆடவன் நிமிர்ந்து நடந்தால் அழகு. பெண் மெதுவாக சிரித்தால் அழகு, ஆடவன் கடகடவென்று சிரித்தால் அழகு. பெண்ணை பற்றி குறிப்பிடும் போது ஆக ஆடவனுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே அந்த ஒரு பேதத்தை காமித்து வேறுபட்ட உருவங்களுக்கிடையிலே ஒன்றுபட்ட உணர்ச்சியை அவர்கள் சித்தரித்தார்கள். அது தமிழ் இலக்கியம் வேறு இலக்கியங்களை எல்லாம் விட அதிலே மூத்த இலக்கியம் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் நிறைய இன்றைக்கு இலக்கியம் படிக்கிறீர்கள். கம்பராமாயணத்தை கேலி செய்ய வேண்டும் என்று கம்பனை படிக்க ஆரம்பித்து நான் கம்பனுக்கே சரணாகதியானது. அந்த கம்பராமாயணத்தில் இருக்கின்ற பாடல்கள் முழுவதிலேயும் ஒரு 5 பங்கு நீங்கள் பாலகாண்டம் படித்தாலும் சரி, எது படித்தாலும் தமிழ் இலக்கியத்தினுடைய மென்மையும் அழகும் லாவகமும் தெரிய வரும். வார்த்தைகளே தமிழில் தான் ரொம்ப அதிகம் எழுதுவதற்கு நிறைய. பெண் என்று மட்டும் சொல்ல வேண்டியதில்லை, ஹிந்திக்காரதான் தடுமாறுவார். நம்ம என்ன சொன்னாலும் அது பெண். மானே, மயிலே, தேனே, மலரே, நிலவே, சென்றலே, கலையே, கண்ணே, மணியே, என்ன சொன்னாலும் அது பெண். என்ன சொன்னாலும் அந்த காதலுக்கு பொருந்தும். சுவையானது எதை சொன்னாலும் அது பெண்ணுக்கு பொருந்தும். அதனால பாடல்கள் நிறையவும் தமிழிலே எழுத முடிகின்றது. பெண் தூது விடுவது என்பது தமிழ்ல ஒரு அற்புதமான மரபு. அடியே, என்னால் தாங்க முடியவில்லை, தூங்க முடியவில்லை, பால் கொடுத்தால் சாப்பிட முடியவில்லை, பள்ளியிலே படுக்க முடியவில்லை, பாலும் கசந்ததடி, படுக்கை நொந்ததடி, 4 வைத்தியரும் இனிமேல் நம்புவதற்கில்லை என்றார், பாலத்து ஜோசியனும் கிரகம் படுத்து நின்று விட்டார் என்று அவள் வருந்தி வருந்தி தூது அனுப்புவாள். ஆடவன் அப்படி தூது அனுப்புவது கிடையாது. டேய் போய் பார்த்துவா, எப்ப வருவான்னு கேட்டுவாடும் ஒரு விஷயம். ஆகவே ஆடவன் தூது அனுப்பியதாக இலக்கணமும் கிடையாது. ஆடவனை பற்றி சொன்னாலே எல்லாம் மென்மை இருக்காது. மதையானை போன்றவன், அடலேறு போன்றவன், அவன் காளை, தேக்கு மரம் கடைந்தது போன்ற உடம்பு, அகன்ற நெற்றி, பரந்த தோள்கள், விரிந்த மார்பு, அவன் நிமிர்ந்து நடந்தான், பூமியே அதிர்ந்தது, இப்படி சொல்லியாகணும் அவன் ஆண்மையாளன் என்பதற்காக. அவன் குறிந்து நடப்பதும் உண்டு, எங்கே வழியில் எங்கேயாவது கடன் வாங்கி இருந்தார். மற்றபடி அவன் நிமிர்ந்துதான் நடந்தாக வேண்டும். ஆடவன் என்றால் அவன் வலிமையுடையவனாக இருக்க வேண்டும் என்றே விதி வகுத்தார்கள். இப்பொழுதெல்லாம் மாப்பிள்ளை வாக்கு வரும்போது என்ன கேட்கிறார்கள்? பையன் பிஎஸ்சியா, எத்தனை வருஷம் படிச்சான், பையன் டாக்டரா, எத்தனை பேரை கொண்டு வரப்பான் இது வரைக்கும் என்று பையனை பற்றி படிப்பை விசாரித்து சம்பளம் விசாரித்து பண்ண கொடுத்துருவாரு. அவனுக்கு படிப்பு இருந்தால் போதும், ஆண்மகன் தானா என்கிற ஆராய்ச்சி கூட கிடையாது. ஆனால் அந்த நாளிலே எல்லாம்
வீரன் உமாக இருந்தால் தான். என்றால் சோழ நாட்டுக்கு வெள்ளாத்துக்கு அந்த பக்கம் சோழ நாடு, இந்த பக்கம் பாண்டிய நாடு தகராறு வந்து கொண்டே இருக்கும். அதனால தன்னுடைய மனைவியை தானே காப்பாற்ற வேண்டும் எதிரியிடமிருந்து. அதற்கு வலிமை வேண்டும். இல்ல மனைவியை ஒருத்த வந்து கையை பிடிச்சி எடுத்தோன்னு வெளியில ஓடி எல்லாம் ஆம்பளையெல்லாம் வாங்க, ஆம்பளையெல்லாம் வாங்கன்னு சத்தம் போடக்கூடாது. அவனே ஆம்பளையா இருக்க வேண்டும், அவனை ஆண்மகனாக இருந்து காப்பாற்ற வேண்டும் தன்னுடைய மனைவி என்பதற்காகத்தான் ஆண்மகனுக்கு உரிய கம்பீரம் அவனுக்கு வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்நாளிலே எல்லாம் முதல்ல ஒரு பரியாரியை அனுப்புவார்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு. அவருக்கு போய் முகச்சவரம் செய்து வருவான். அவன் தான் அவர் வந்து எப்படி இருக்கிறார், உடம்பு நன்றாக இருக்கிறதா, உடல் கட்டோடு இருக்கிறாரா என்று கண்டு வந்து சொன்ன பிற்பாடுதான் கல்யாணம் நடக்கும். ஆக ஆண்மையாளதான் என்று கண்டு கொண்டு கல்யாணம் செய்து கொடுப்பார்கள். ஒரு பெண் பேசி அவனுக்கு கிடைக்கவில்லை என்றால் ஒரு பனை கருக்காலான குதிரையின் மேலே ஏறி அந்த வழியாக கரும்புடி செம்புடி ஊத்தி கொண்டு ஊர்வலம் போவான். மடல் ஏறுதல் என்று ஊராக பார்த்து என்னப்பா என்று கேட்பார்கள். இன்னார் பெண்ணை காதலிக்கிறேன், அவர்கள் கட்டி கொடுக்க மறுத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் போய் உடனடியாக அதை பேசி முடித்து கட்டி கொடுப்பார்கள். இப்படியெல்லாம் தமிழில பலவிதமான மரபுகள் அந்நாளிலே உண்டு. அது ராமாயணத்தை நீங்கள் பார்த்தாலும் சரி. நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாலே ஒரு படம் பார்த்தேன். நம்முடைய காதல் இலக்கியங்கள் மட்டுமல்லாது நம்முடைய இதிகாசங்கள் புராணங்கள் கூட எவ்வளவு ஆழமானவை என்பதை காண முடிந்தது. 28 வருஷங்களுக்கு முன்னாலே இருக்கும், 27 வருஷத்துக்கு குறையாது, ராமராஜ்யா என்ற ஒரு படம் பார்த்தேன். அதுல சீதையாக நடித்தவர் சோபனா சம்ரத். அதுக்கு மேல ஒரு சீதை கிடையாது. கம்பன் வர்ணித்த சீதையே அந்த அம்மா தான். அவ்வளவு அழகு இருக்கு. இப்ப வர்ற சீதையெல்லாம் பிரதாபகரமாக இருக்கிறது. ராமன் வில்ல முடிக்க மாட்டான், அவள் இடுப்பை முடித்து விட்டு போயிடுவான். அப்படி சீதையா இருக்கு. ஆனால் அந்த சீதையை பார்த்து அந்த படத்தை 3 நாள் பார்த்தேன். டப்பிங் முதல் படம் அது. டப்பிங் வந்தபோது முதல் படம் அது. அதுல சீதையை ஒரு சலவை தொழிலாளி ஏதோ தவறாக சொல்லிவிட்டார் என்று அவளை காட்டிலே கொண்டு போய் விட்டு விடுமாறு ராமன் பணிக்கிறார். லட்சுமணன் அவனோடு விவாதிக்கிறான். அண்ணா, அவள் பிழைப்பே காட்டில கொண்டு போய் விடுவதானா, அவள் வாழ்க்கையை இதுதானா, தயவு பண்ணி இந்த முடிவை மாற்றிக்கொள்ள என்று கெஞ்சுகிறார். உடனே ராமன் முடியாது, அவளை கொண்டு போய் காட்டிலே விடு என்று உத்தரவிடுகிறார். லட்சுமணன் காட்டிலே கொண்டு போய் அவளை விட்டு விட்டு திரும்பி வருகிறார். திரும்பி வரும்போது கதவை திறக்கிறான். ராமன் உள்ளே அழுது கொண்டிருக்கிறார். லட்சுமணனுக்கு சிரிப்பு வருகிறது. என்னன்னா, நீதானே கொண்டு போய் விட சொன்னாய், ஏன் இப்பொழுது அழுகிறாய் என்று கேட்டார். அதுக்கு ராமன் மெதுவாக பதில் சொன்னார், கொண்டு போய் விட சொன்னவன் ராஜாராமன், அழுது கொண்டிருப்பவன் சீதாராமன். அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது ராமன் என்பது வெறும் கல்யாண ராமன், சுந்தரராமன் எல்லாம் வெறும் போலி பெயர் இல்ல, அது அர்த்தம் உண்டு என்றுதான் ராமன் இத்தனை ராமனடி என்கிற பாட்டையும் நான் அப்பொழுது எழுதினேன். அற்புதமான வரலாறுகள் நம்முடைய மூதாதைகள். புராணம் என்பது கதையானாலும் கூட ஒரு குடும்ப பெண்ணுடைய இலக்கணத்தை வகுத்து கொடுத்து விட்டு போயிருக்கின்றார்கள். அந்த இலக்கியங்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும், எதிர்கால சந்ததிகளுக்காக. இன்றைய மாணவர்களுக்கு ஜேம்ஸ் பாண்ட் தெரியும், கிட்டி ஈசன் தெரியும். ஆனால் இந்த விஷயங்களிலிருந்து மாறுபட்ட மாணவர்களாக இருக்கின்றவர்கள் கொஞ்சம் புராண இதிகாசங்களையும் நீங்கள் படிக்க வேண்டும். புராண இதிகாசங்கள், இந்த கதை பொய்யா இருந்தால் விடுங்கள், அற்புதமான அந்த கற்பனைகளுக்காக நீங்கள் படிக்க வேண்டும். அவ்வளவு நல்ல கற்பனை. நீங்க அதுல வருகிற காதலையும் சினிமாவில் வருகிற காதலையும் பார்த்தால் உங்களுக்கு தலை சுத்தும். சினிமாவில காதல் என்பது ஒரு வந்து பார்ப்பான், வணக்கம் வணக்கம், 2 பேரும் பார்ப்பாரு, அப்படியே ஒரு மிக்ஸ் 2 பேரும் டூயட் பாடிட்டு இருப்பாரு. ஒரு செகண்ட்ல எல்லாம் வந்துடும் காதல். உடனே பார்த்தா ஒவ்வொன்று மரத்தடியில இருந்து நினைச்சு வருவான் தலைவன், இங்க கள்ளி புதர்ல இருந்து நினைச்சு வருவா கதாநாயகி. அப்புறம் அவளை இவன் கீழே பிடிச்சி தள்ளி தண்ணிக்குள்ள தள்ளி இவனை ஓடி போய் விழுந்து. இதை பார்த்தா காதலா தெரியுதா, 2 நாய் விழுந்து விளையாடுற மாதிரி தெரியும். காதல் என்பது நளினமானது. பரதநாட்டியம் பார்த்தால் ரிதமுக்கு ஸ்டெப் வைக்கிறது எவ்வளவு அழகா இருக்கு. ரிதம்ங்கிறதே தமிழ்ல முதல்ல கண்டுபிடிச்சவன் தமிழன் தான். இந்த ரிதமட்டுக்கு எதையும் ரிதம்ல சொல்றது. ரிதம் எல்லாத்திலையும் உண்டு. ஒழுங்கா நடந்து போனால் ஒரு காலடிக்கும் மறு காலடிக்கும் இடையில எவ்வளவு டியூரேஷனோ, எவ்வளவு தூரமோ அவ்வளவுதான், எவ்வளவு அடிகள் உண்டோ அவ்வளவு அடிதான் நீ போய் சேர்ற வரைக்கும் இருக்கும். நீ குடிச்சிட்டு நடந்தா தான் 1 அடியில 1 அடி, அரை அடியில 1 அடி, 3 அடியில 1 அடி கால் வைக்க வேண்டி வரும். பைப்பை நீங்க திறந்து விட்டு ஒழுங்கா மூடாமல் வைத்து அது சொட்டு சொட்டு இந்த தண்ணி விழுந்தால் ஒரு சொட்டுக்கும் அடுத்த சொட்டுக்கும் எவ்வளவு டியூரேஷனோ அதுதான் கடைசி வரைக்கும், டேப்பை தொட்டி கிளியர் ஆகிற வரைக்கும். வேட்டி துவைக்கும் போது கூட ஒரு தடவை போட்டு அடுத்த தடவை போடுறதுக்கு எவ்வளவு இடைக்காலமோ அவ்வளவுதான் கடைசி வரையில். ஒவ்வொன்றிலையும் தாளம் உண்டு. அந்த ரிதமெட்டிக் சென்ஸ் என்பது தமிழிலே தான். இலக்கியத்திலேயும் சரி, காவியங்களிலேயும் சரி ரொம்ப அழகாக கையாண்டிருக்கிறார். குத்தால குறவஞ்சியில ஒருத்தி பந்தாடுகிறாள். பந்தே நம் கண்முன்னாலே ஆடுகிறது. செங்கையில் வண்டி கல்லின்கள் நின்று செய்யஞ்செய்யமென்றாட, இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்போடு தண்டை கலந்தாட,
இரு கொங்கை கொடும்பகை வெந்தனவென்று குழைந்து குழைந்தாட மலப்பங்கைய நங்கை வசந்த சவுந்தரி பந்து பயின்றாளே சூடக முன்கையில் வாழ்வளை கண்டிரு தோள்வளை நின்றாட அணியாடகமும் சிறுபாதமும் அங்கொரு பாவனை கொண்டாட நயநாடகமாடிய தோகை மயில் என நன்னகர் வீதியிலே அணியாடக வள்ளி வசந்த ஒய்யாரி அடர்ந்து பந்தாடினளே இந்திரையோ இவள் சுந்தரியோ தெய்வ ரம்பையோ மோகினியோ மனமுந்தியதோ விழி முந்தியதோ கரமுந்தியதோ எனவே சந்திர சூடர் இரும்பல ஈசுரர் தங்கனி வீதியிலே மணி பைந்தொடி நாரி வசந்த ஒய்யாரி ஒரு பந்து கொண்டாடினளே. அதுல சவுக்கம் இருண்ட மேகம் சுற்றி சுருண்டு சுழியறியும் கொண்டையாள் குளையேறி ஆடி நெஞ்சை சூறையாடும் விழி கெண்டையாள் திருந்து பூமுறுக்கி நரும்பு போல் இருக்கும் இதழினாள் வரி சிலையை போல் வளைந்து பிறையை போல் விளங்கும் முதலினாள் அரம்பை தேசவில்லும் விரும்பி ஆசை சொல்லும் பரு புருவத்தாள் பிறர் அறிவை மயக்கும் ஒரு கருவம் இருக்கும் அங்கே பருவத்தாள். அப்படியே அதுக்கு பந்து ஆடுகிற மாதிரியே வரும். எந்த பாடல்களில் சாதாரணமாக இசை உட்காரும் போது எந்த தாளத்துல எந்த சந்தத்துல வேணாலும் வரும். அதுக்கு இப்ப எழுதி படித்து பார்க்கும் போது உங்களுக்கு பாட்டு மாதிரி தெரியாது. இசையோடு சேர்ந்து வந்தால் இடுப்புடைய பாட்டுக்கு இசை நன்றி என்று வந்தது. அவன் சொன்னான், விஸ்வநாதன் உட்கார்ந்து சொல்லுவான் திடீர்னு, குக்கு மேலா குக்கு பிப்போ அம்மா நான் முத்தம் விட நேரம் எப்போ நடித்து கொள்ள முடியாது, ஒரு அடியாக உட்கார். அவ்வளவு ரிதம் சென்ஸ் தமிழிலே நிறைய உண்டு. அதனாலதான் எல்லா நாட்டு சங்கீதங்களையும் கூட ஜீரணிக்கக்கூடிய சக்தி அதற்கு இருக்கிறது. நாம் தமிழர்களாக பிறந்ததிலே ஒரு பெருமை என்ன என்றால், நமக்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள இலக்கியம் நமக்கு கிடைத்தது, வேறு யாருக்கும் கிடைக்காத அளவு. ஆனால் உண்மையிலேயே தொல்காப்பியர் காலத்திலிருந்து எடுத்து பார்த்தால் கூட தமிழில் இருக்கிற சுகம் வேறு எதிரையும் கிடையாது. தமிழினுடைய வார்த்தைகள் அவ்வளவு அளந்து வரும், அளவிறந்து வரும். மலையாளத்தையோ தெலுங்குலையோ இந்த வார்த்தைகளை இந்த விஷயங்களை மொழிபெயர்க்க முடியாமல் தடுமாறுவார். அவ்வளவு விஷயங்களை கொண்ட அகத்துறை பற்றி நம்முடைய அருமை நண்பர்கள் இங்கே பல பேர் பாட இருக்கின்றார்கள். அவர்கள் பேசி பாடி முடித்த பிற்பாடு ஏதேனும் சொல்ல வேண்டியிருந்தால் ஒன்று இரண்டு நான் சொல்லுகிறேன். வணக்கம்.